ஹலோ கைஸ், இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான மைண்டுங்கிறது யாரோடதுன்னு தெரியுமா? அது ஒரு பிஸ்னஸ் மேனோடதோ இல்லை ஒரு அத்லட்டோடதோ இல்லை ஒரு பாடி பில்டரோடதோ இல்லை. இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான மைண்டுங்கிறது துறவிகளோடது தான். ஏன்னா அவங்களால மட்டும்தான் அவங்க மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன், பேட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்க மனசை இன்னும் பவர்ஃபுல்லா மாற்ற முடியும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் கூட நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியல. அப்படி இருக்கும்போது துறவிகள் மட்டும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல தன்னோட மனசை கட்டுப்படுத்தி எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாம ஒரே விஷயத்துல அவங்களோட முழு கவனத்தையும் செலுத்துவாங்க. இது எதனாலனா தியானம் செய்யறதால மட்டும் கிடையாது. அந்த தியானத்தோட சேர்த்து நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தரால் இருக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதை பத்தி தான். எப்படி ஒரு துறவி மாதிரியே நம்மளோட மனசை கட்டுப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை அமைதியாகவும் அதே நேரத்துல முழு கவனத்தோடையும் செய்யறது. இதுக்காக நம்ம துறவி மாதிரி எல்லாத்தையுமே துறந்து எல்லா உறவுகளையுமே விட்டுட்டு காட்டுக்குள்ளதான் போய் தியானம் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வாழக்கூடிய டெய்லி லைஃப்லயே இப்ப நான் சொல்ல போற இந்த 8 வழிகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப அமைதியாகவும் அதே சமயத்துல வேகமாகவும் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். கண்டிப்பா சொல்றேன், இதுல நான் சொல்ல போற இந்த 8 விஷயங்களும் நிச்சயமா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது இந்த வாழ்க்கையவே நீங்க புதுசா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, பி அவேர் ஆஃப் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். உங்கள் லைஃப்பில் டென்ஷன், ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2 விஷயங்களை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது, உங்களுக்கு ஏற்படுற இந்த சோகம், பிரச்சனைகள், கவலைகள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஃபேஸ் பண்ணுறீங்களா? நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் டெய்லி லைஃப்பில் கடந்து போகக்கூடிய சாதாரணமான விஷயங்கள் தான் இது எல்லாமே. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான நபர்களாக இருக்கட்டும், இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் மோசமான சூழ்நிலையை கடந்து தான் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவங்க போல்டா ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகள், தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்துல உங்களுக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமா அது எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்கு. ஆனா அதை யாரெல்லாம் ஓவர் கம் பண்ணி அதையும் தாண்டி வராங்களோ அவங்க தான் வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் மாறுறாங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 2வது, உங்களோட பிரச்சனைகளை நினைச்சு நீங்க சும்மா டிஸ்டர்ப்டா உட்காராம அதை நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி அதுக்கான சரியான சொல்யூஷனை கண்டுபிடிங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இல்லையா, ஒரு நல்ல ஸ்கில்லை கத்துக்கோங்க. அதே மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு உங்களோட முழு முயற்சி எடுங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் இல்லாம நம்மளோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஏன்னா பெரும்பாலான மக்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போதே அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. அதாவது அந்த பிரச்சனை வரும்போது என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையே அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால எதுவுமே முடியாது இந்த மாதிரி காரணங்களை சொல்லி அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது. அதுல நீங்க கவலைப்பட்டாலும் சரி, சந்தோஷப்பட்டாலும் சரி, உங்களோட நேரம்ங்கிறது போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு சோர்ந்து போகாம அதுக்கான சரியான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. நிச்சயமா இது உங்க மைண்டை இன்னும் பவர்ஃபுல்லா மாற்றும். அடுத்து நம்பர் 2, பி கிரேட்ஃபுல். இப்போ உங்க லைஃப்ல நீங்க மூட் அவுட்டா இருக்கீங்கன்னு வைங்க. இன்ஸ்டண்டா உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரதுக்கான ஒரு சீக்கிரட்டை சொல்லிட்டா, வேற ஒண்ணுமே இல்ல. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த சில நல்ல விஷயங்களை கொஞ்சம் நினைச்சு பார்த்து அதுக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க கையில ஒரு நல்ல மொபைல் இருக்கு, அதுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி நீங்க தங்குறதுக்கு ஒரு வீடு, 3 வேளை சாப்பாடு, நல்ல தூக்கம், இது எல்லாத்துக்கும் மேல உங்களை நல்லா பாத்துக்கிறதுக்காக உங்க தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான ஒரு நல்ல குடும்பம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஆனா இந்த வசதி கூட இல்லாம எத்தனையோ பேர் நம்மளை சுத்தி இருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லா விதத்திலையுமே ஒரு அதிர்ஷ்டசாலி தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிரேட்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு கிடைச்சதுக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்க நன்றி சொல்லுங்க. இது ஒன்று போதும் உங்க மனசுல இருக்க எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் இல்லாம பண்ணிரும். எல்லா துறவிகளும் தன்னோட மனசுல ஞாபகம் வச்சிருக்க ஒரு விஷயம் தான் இந்த நன்றி உணர்வு. இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது நம்மளை எப்பவுமே பாசிட்டிவா வச்சிருக்கும், அமைதியா வச்சிருக்கும். ஸோ நீங்களும் எப்பவும் நன்றி உணர்வோட இருங்க. அடுத்து நம்பர் 3, ஈட் யுவர் ஃபுட் மைண்ட்ஃபுல்லி. நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி, அதுலேயும் குறிப்பா நம்ம சாப்பிடும்போது நம்ம மனசு அந்த சாப்பாட்டு மேல இருக்காது, வேற எங்கேயோ தான் இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணமே நம்ம தான். ஏன்னா டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம், இல்லை மொபைலில் ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம், இல்லை எதையாவது பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட முழு கவனமும் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு மேலே தான் இருக்கணும். அதாவது அதோட டேஸ்ட், ஸ்மெல் இது எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிச்சு சாப்பிடணும்.
அதே மாதிரி நீங்க சாப்பிட்ற அந்த உணவு உருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஒவ்வொருத்தருக்குமே நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. இதுவும் உங்க மனசை அமைதியாகவும் அழகாகவும் மாற்றும். இப்படி நம்ம சாப்பிட்றதும் ஒரு வகையான தியானம் தான்னு துறவிகள் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதை முழு கவனத்தோட செய்யுங்க. அதுவும் ஒரு வகையான தியானம் தான். அடுத்து நம்பர் 4, ஸ்டே கனெக்டட் வித் யோர் சென்சஸ். நமக்கு 5 வகையான புலன்கள் இருக்கு இல்லையா? நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களையுமே ஒரு நல்ல விதத்தில் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த 5 புலன்களும் ரொம்ப முக்கியமானது. ஆனால் நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது இந்த 5 புலன்களையும் நம்ம மறந்துடுறோம். அதாவது அந்த நேரங்களில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கூட நம்ம கவனிக்கிறது இல்லை. ஸோ இனிமேல் உங்கள் மனசில் ஒரு நெகட்டிவான தாட் வரும்போது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த 5 புலன்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க. அதாவது எப்பெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவான தாட் வருதோ உங்கள் மூச்சை மெதுவாக உள்ள இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை பொறுமையாக கவனிங்க. உங்களை சுற்றி என்னென்ன சத்தம் கேட்குதுங்கிறதையும் கவனிங்க. வானத்தில் இருக்கக்கூடிய மேகம், அந்த சூரியன், நம்ம மேலே வீசக்கூடிய காற்று, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது நம்ம மனசு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மாறுறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையோட உண்மையான வேல்யூ என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமாகவும் உங்களால் இருக்க முடியும். அடுத்து நம்பர் 5, சே நோ டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த காலகட்டத்தில் நம்ம நினச்ச வேலைகளை செய்ய முடியாமல் போகிறதுக்கான முக்கியமான காரணமே டிஸ்ட்ராக்ஷன் தான். அண்ட் அந்த டிஸ்ட்ராக்ஷனை நாம நம்மளோட பாக்கெட்லேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கோம். பார்க்குறதுக்கு பாக்கெட்டில் ஃபிட் ஆகிற சைஸில் இருந்தாலும் நம்மளோட பாதி வாழ்க்கையை அதுதான் எடுத்துக்குது. ஸோ அந்த நேரத்தை நம்மளோட முக்கியமான வேலைகளை முடிக்க நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான வேலைகளை கூட அந்த நேரத்தில் செய்யலாம். நமக்கு எப்பவுமே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம கனவு வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய பாதையில் நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கான முதல் ரீசனே இந்த மொபைல் ஃபோன் தான். இந்த வாழ்க்கைங்கிறது நம்ம கிடைச்ச ஒரு கிஃப்ட் மாதிரி. அதில் நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கணும். யாருமே அச்சீவ் பண்ணாத பல விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஆனால் இந்த டிஸ்ட்ராக்ஷனால நம்ம வாழ்க்கையை ஒரு சின்ன வட்டத்தில் சுருக்கிக்கிறோம். இதனாலேயே நல்லா பெருசாக வாழ வேண்டிய நம்ம ஒரு ஆவரேஜான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தேவையில்லாத அப்ளிகேஷனை டெலீட் பண்ணுங்க. உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணுங்க. மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுற டைமை குறைச்சிக்கிட்டு தேவையான விஷயங்களை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் போக போக நிச்சயமாக அது உங்களுக்கு பழகிரும். அடுத்து நம்பர் 6, டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க். நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம மூளைங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் சேகரித்த தகவல்கள் மூலமாக தான் சிந்திக்குது. ஸோ அந்த தகவல்களை வச்சு தான் நம்ம இது சரி தப்பு இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் மனசில் ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். நான் இந்த விஷயத்த பண்ணா என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது, அவன் என்னை கிண்டல் பண்ணுவான், அதை மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே இதெல்லாம் சரிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த செய்யாமல் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நம்ம மூளை நினைக்கிறது எல்லாமே உண்மை கிடையாது. அப்போ உண்மை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உண்மையாகவே அந்த ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறதால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்துக்கிட்டு இருக்கோம். இதனாலேயே நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா குறையுது. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அப்படியே நம்பாமல் கொஞ்சம் ரியாலிட்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 7, ஸ்பீக் லெஸ் அண்ட் லிசன் மோர். இப்போ யாராவது ஒருத்தங்க ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு குறுக்க போய் நீங்கள் பேசாமல் அவங்க சொல்கிற விஷயத்த அப்படியே லிசன் பண்ணுங்க. அவங்களோட எமோஷனையும் அவங்க சொல்ல வர விஷயங்களையும் கவனிச்சதுக்கு அப்புறமா பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது 2 விதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும். அதில் முதலாவது, அவங்களால நம்மக்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஓப்பனாகவும் பேச முடியும். இதன் மூலமா அவங்க கூட நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நல்ல விதமாக கொண்டு போக முடியும். 2வது, நம்மளோட பேஷன்ஸ், கான்சன்ட்ரேஷன், லிசனிங் ஸ்கில் இது எல்லாத்தையுமே நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த தடவை ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப சீரியஸான விஷயத்த சொல்றாருன்னா அந்த விஷயத்த நீங்க நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்லுங்க. அடுத்து நம்பர் 8, ஒர்க் எஸ்பெஷலி வென் யூ ஃபீல் நாட் ஒர்க்கிங். நிறைய நேரங்களில் நமக்கு எந்த வேலையுமே செய்ய தோணாது. அதுலேயும் முக்கியமாக காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது வேலை செய்யணும்னா இன்னொரு 10 நிமிஷம்னு சொல்லிட்டு தூங்கிடுவோம். கடைசியில் அந்த வேலையை செய்யாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம இந்த மாக் மோடில் இருக்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பெல்லாம் நமக்கு வேலையே செய்ய தோணலையோ அப்போதான் நம்ம அதிகமான வேலையை செய்யணும். ஏன்னா வேலை செய்யக்கூடாதுன்னு தோணும் போதோ இல்லை நம்ம சோம்பேறியா இருக்கும்போதோ நம்ம மூளை சொல்றதை நம்ம கேட்டோம்னா நம்ம எப்பவுமே அதே மாதிரி தான் இருப்போம். இதனாலேயே நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் சுய ஒழுக்கமும் குறைஞ்சிரும். வாழ்க்கை எப்பவுமே நமக்காக மாறாது, வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாறணும். ஸோ எப்பெல்லாம் நமக்கு வேலை செய்ய தோணலையோ அப்பதான் நம்ம இன்னும் அதிகமாக கஷ்டப்படணும். அந்த வேலையை உடனே ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் அதை சீக்கிரமா செஞ்சு முடிக்கவும் நினைக்கணும். இதன் மூலமா உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நீங்க உங்க இலக்கையும் சீக்கிரமா அடைய ஆரம்பிப்பீங்க.
ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு தோணுதோ அப்பெல்லாம் அதிகமான வேலைகளை செய்யுங்க. நிச்சயமா உங்க வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. அப்புறம் கடைசியா நம்பர் 9, ட்ரை டு லிவ் அட் பிரசன்ட். பெரும்பாலான நேரங்களில் நம்ம நிகழ்காலத்தில் வாழ்றதுக்கு பதிலாக எதிர்காலத்திலையும் கடந்த காலத்திலையும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட உங்கள் மனசு வேற ஏதாவது பற்றி சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பை ஒரு அன்கான்ஷியஸாக வாழாமல் இனிமே கான்ஷியஸாக வாழ முயற்சி பண்ணுங்க. அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி, ஒர்க் பண்ணாலும் சரி, படித்தாலும் சரி, இல்லை சும்மா நடந்தாலும் சரி, உங்கள் முழு கவனங்கிறது அங்கே மட்டும்தான் இருக்கணும். இந்த மாங் மோடுங்கிறதே நம்மளை ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழ வைக்கணுங்கிறது தான். ஸோ இந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி சொன்ன இந்த 8 விஷயங்களை நீங்கள் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நிச்சயமாக உங்கள் மனசை ரொம்ப அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் நேர்மறையாகவும் உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.